ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் NK லேர்னிங். இன்றைக்கி நம்ம எப்படி AutoCADல மெக்கானிக்கல் ட்ராயிங்கில் செக்ஷனை ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட்டை செட் பண்ணுங்கள். யூனிட் மெக்கானிக்கல் பொறுத்தவரை நிறைய எம்எம்ல யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் யூனிட் செட்டப் போங்க. இன்ஜினியரிங் 0 feet 0 inches அதை மட்டும் கொடுங்க. 2 டிஜிட் இருந்தால் போதும். இதில் மில்லிமீட்டர்ஸ் ஓகே கொடுங்க. இப்போ ஜஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீட் கொடுத்து ஒரு 100 கொடுக்குறேன். இப்போ 100 mmக்கு ஒரு ட்ராயிங் போட்டிருக்கோம், ஒரு லைன் போட்டிருக்கோம். பாருங்கள், லைனர் வச்சு செக் பண்ணிங்கன்னா அது 100 இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம யூனிட்டை வந்து எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைமென்ஷனையும் இப்போ பார்த்தோம். டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் டீட்டெயில் வரும். அதில் மாடிஃபை போயிட்டு ஃப்ராக்ஷனல் கொடுத்துருங்க. 0 ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும், ஒரு டிஜிட் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி. அதாவது பாயிண்டில் வராமல் இருக்கணும் அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகான். நம்ம வந்து இப்போ கோல்டு நட்டை தான் போட போகிறோம். அதனால் நான் வந்து பாலிகானை ரெடி பண்ணுறேன். பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எத்தனை டிஜிட் எத்தனை 6 வேணும் 6 கொடுத்து போட்டுருங்க. மூவ் பண்ணிங்க. இப்போ ஒரு லீனியர் எடுத்து செக் பண்ணுங்கள். 25 mm இருக்குது. ஓவரால் 50 mm இருக்குது. இதுதான். இப்போ நம்ம போல்டு நட் போடுறதுனால அதை ரெடி பண்ணிக்கிட்டோம். அது சைஸுக்கு ஹரிசாண்டல் ஒரு லைன் கொடுங்க. வெர்டிகலில் எக்ஸலில் லைன் ரெடி பண்ணிக்கங்க. அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு பேஸ் ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிளை மேக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு அந்த போல்டோட டாப் வியூ கிடச்சிடுச்சு. இதுதான் போல்ட்டு. இது அந்த போல்ட்டோட டாப் வியூ. இதோட சைடு வியூவை எப்படி நம்ம மேக் பண்ணுறது, கிராஸ் செக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ எக்ஸல் லைன் கொடுத்து மேக் பண்ணுங்கள். கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இந்த அலைன்மெண்ட், இந்த ஏஜஸ் நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னா என்னென்ன தெரியுன்ற மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸை ரெடி பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு ஆஃப்செட் கொடுக்குறோம். ஆஃப்செட் கொடுத்து எடுக்கும்போது 20 mm போட்டு வருது. அதில் ஹெட்டோட டாப் போர்ஷன், அந்த போல்ட்டோட ஹெட்டு. ஓகே, இது ஆஃப்செட் ஒரு 3 inches. ஏன் இந்த 3 inches ஆஃப்செட் கொடுக்குறோன்னா, இப்போ இந்த சர்க்கிள்க்கும் இந்த பாலிகன்ஸ்க்கும் இங்கே கேப் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும். அதனால நம்ம 3 mm வந்து ஆஃப்செட் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 3 point ஆர்க் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்க் கிடச்சிரும். அதுக்கு தான் அந்த ஆஃப்செட் போட்டு அதை எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு மிட்டு எண்டு ஒரு ஆர்க் கிடச்சி, அப்போ ஃபஸ்ட்டு மிட்டு ஒரு எண்டு கொடுத்துட்டிங்கன்னா 3 சைடும் ஆர்க் போட்டாச்சு. இப்போ அதே ஆர்க் போட்டதுக்கப்புறம் இப்போ ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணுறீங்க. இதையும் ஓகே, ட்ரிம். இப்போ ட்ரிம் செலக்ட் பண்ணி இந்த எட்ஜுக்கு மேலே, இந்த ஆர்க்குக்கு மேலே இருக்க எட்ஜ் பாயிண்ட்டை போனீங்கன்னா நோசிங்காக இருக்கும். இப்போ அந்த போல்டோட ஹெட் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதை எடுத்துருங்க. இந்த பேக் சைடில் அந்த வெர்டிகல் லைனையும் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குற மாதிரி தெரியும். ஓகே, இங்கேருந்து ஒரு ஆஃப்செட் கொடுங்க. இது அது கீழே இருக்கிற த்ரெட் போர்ஷன். இந்த இடத்துல த்ரெட் வரும்போது நம்ம த்ரெட்டை ரெடி பண்ணணும். ஓகே, போட்டாச்சு. நீங்கள் ட்ரா உள்ள போனீங்கன்னா ட்ராவில் தான் இது இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க. இது பேர் ஹிலேட்ஸ். அதோட பேஸ் பாயிண்ட், அதோட எவ்வளோ தூரத்தில் அந்த ரேடியஸ் கேட்கும், எல்லாமே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு பிக் பண்ணி இழுக்கும்போது வரும். நம்மளுக்கு ஆக்சிஸை மாற்றணும்.
இருந்து நான் 50 போட்டேன். ரேடியஸ், பேஸ் ரேடியஸ், டாப் ரேடியஸ் 2 இருக்குது. நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒரு த்ரெட் ஃபீல் கிடைக்கும். 1 2 10 ரெண்டுத்தையுமே ஒரே லெவலில் போடுங்க. 12 போட்டாச்சு. இதோட ஹைட்டை கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்மளுக்கு த்ரெட்டு கிடச்சிடுச்சு. இந்த த்ரெட்டோட ஹைட்டையும் நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி ஓவரால். இப்போது நம்ம நட் போட்டோம், இதுக்கு போல்டு போட போகிறோம். இப்படி வைக்கிறதோட இதை வெர்டிகல் ஆங்கிளில் மூவ் பண்ணி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். லைன் போடுங்க. எக்ஸல் வெர்டிகல் லைன் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் அந்த த்ரெட்டு எவ்வளோ தூரம் உள்ள இன்செர்ட் ஆக போகுதுன்ட்டு. இப்போது இந்த லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைட்லேயும் இவ்வளோ தூரம் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு ஆர்க் போட போகிறோம். எப்படி இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் லைனை போட்டிங்க, எக்ஸல் ஹரிசாண்டல் போட்டு அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் பார்க்கணுன்னா அது வச்சா தெரியாது. நீங்கள் ட்ரிம் பண்ணி இதை டெலிட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த சென்ட்ரு ஏரியா இப்போ வந்து காட்டிடும். சென்ட்ரு ஏரியா, ஏன்னா இந்த டோட்டல் லைனில் சென்ட்ரு ஏரியா இதுதான்ட்டு. அங்கேருந்து நீங்கள் ட்ரா பண்ணி இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். அது சென்டர் பாயிண்ட்டு, சென்ட்ரல் லைனு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆஃப்செட் 3 inches கொடுத்தீங்கன்னா அந்த நோசிங்காக அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போது நட்டு கிடச்சிருச்சு. இந்த நட்டோட சைடு வியூ எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். மூவ் பண்ணிக்கலாம். அதே ஆங்கிளுக்கு எடுத்து போய் வச்சிடலாம். இப்போது இதுக்கு இதோட எட்ஜஸ்லேருந்து நீங்கள் ஹரிசாண்டல் லைனு ஒரு வெர்டிகல் லைனு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த போர்ஷனுக்குள்ளேயே தான் வரப்போகுது. அதனால் இதுலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியாக. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியா 3 mm கொடுத்து ஆஃப்செட் எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த 3 பாயிண்ட் கர்வ் போடுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டு, என் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அது 3 பாயிண்டாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, என் பாயிண்ட்டு கொடுத்துட்டு இப்போது அதே தான் கீழே வேணும். நான் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட் எடுக்க முடியும். எக்ஸலில் ட்ரிம் பண்ணிட்டேன். இது 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ மிரர் பண்ண போகிறேன். எம்ஐ கொடுத்து என்ட்ரு கொடுத்து இந்த லைனில் எனக்கு சென்டர் வேணும். பேஸ் பாயிண்ட்டு அந்த லைனோட சின்ன மிரர் கொடுத்தனால கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இப்போது ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்கும் பண்ண போகிறோம். அதில் எங்கெல்லாம் ட்ரிம் பண்ணணும்னு பார்த்து தெரியுது. அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த போல்டோட அந்த நட்டோட ப்ரொஃபைல் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது ட்ரிம் கொடுத்து அந்த அவ்வளோதான். அந்த ஹரிசாண்டல் லைனை கிளியர் பண்ணிவிடுங்க. 2 தான் வரும். 3வது நம்ம மேனுவலாக டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது நட்டை அப்படி கிடச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படி கிளியராக கிடச்சி. இதில் வரையும் நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் எல்லாத்தையுமே இப்படி தான் டாப்பு பேஸ் பண்ணி போடலாம். நெட்
கீழே மேலேயும் வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பவுண்டரி, ஒரு பாக்ஸ் போடலாம். என்டையராக போட்டு அப்படியே டிவைட் பண்ணிடலாம். இதை வந்து இது சைடு வியூ மாதிரி இதை ஸ்கேல் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஆஃப்செட் எடுப்போம். இது ஒரு வியூவிங் ப்ரெசன்டேஷனுக்காக அப்படி பண்ணுவோம். இது சைடு வியூ. இப்படி தான் கிராஸ் செக்ஷன் நம்ம ரெடி பண்ணணும். மெக்கானிக்கல் ஃபீல்டில் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் ஆகும். மெக்கானிக் ட்ராயிங் எல்லாமே இப்படி தான் போடணும். ஓகே, இதுதான் கிராஸ் செக்ஷன். இதுக்கு நம்ம டைமென்ஷன் கூட எடுத்து அப்படியே ஷோ பண்ணி காட்டலாம். லீனியரை யூஸ் பண்ணுங்கள். லீனியர் எடுத்து எல்லாமே எவ்வளோ எம்எம்மில் இருக்குன்னு கிளியராக பார்த்து அதை அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் இது ரொம்ப யூஸ் ஆகும். radius and diameters. Detail drawing, the section elevation. இதுதான் section elevation போடணும். Mostly mechanical use ஆகும். Section elevation பார்த்துட்டோம். Thank you for watching. Please share